Hi all, neat expected question of the day ஒரு question பார்க்கலாம். According to Lee-Chatter's principle, இந்த reaction ஒரு equilibrium reaction கொடுத்திருக்காங்க. The formation of methane is favored by. Methane எங்க இருக்குன்னு பாருங்க. Methane வந்து product sideல இருக்கு இல்லையா? So left hand sideல இருக்கிறதெல்லாம் reactants இல்லையா? Reactants, right hand sideல இருக்கிறதெல்லாம் products. ஸோ மீத்தேன் எங்க இருக்கு ப்ராடக்ட் சைடில் இருக்கு. அப்போ ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது இந்த ஈக்குவலிபிரியம் ஃபார்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது, பேக்வேர்டில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ரியாக்டன் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகுது. மீத்தேன் எங்க இருக்கு ப்ராடக்ட் சைடில் இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவலிபிரியம் எந்த டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகணும், ப்ராடக்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். இல்லை டூ வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம், டூ வேர்ட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்து ஃபார்வர்டு வந்து பாசிபிள், அதான் கொஸ்டின். இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா டேபிள் வந்து தெரியணும். ஸோ என்ன ஃபார்முலா டேபிள் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட். ஸோ இது நாலுத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் ஒரு ரியாக்ஷனில். கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். கேட்டலிஸ்ட்டை பற்றி நீங்கள் வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? கேட்டலிஸ்ட்னால எந்த சேஞ்சஸுமே நடக்காது ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷனில். அந்த ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக அட்டைன் பண்ணுறதுக்கு தான் கேட்டலிஸ்ட் தேவை. சரியா? ஸோ ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு தான் கேட்டலிஸ்ட் தேவை. அப்போ மிச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர். ஸோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் சேஞ்ச். ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் இல்லை இப்படி சொல்லலாம், ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ராடக்ட் குறைஞ்சதுன்னா ஃபார்வர்ட் சேஞ்ச். நீங்கள் இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஏதாவது ஒன்றுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சும் இன்னொன்று என்ன ஆக போகுது, ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆக போகுது இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடியா இதான், ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்வர்ட் சேஞ்ச், டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேக்வர்ட் சேஞ்ச். சரிங்களா? ஏன்னா ஆப்வியஸாக ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்படியும் நீங்கள் லாஜிக்கலாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் பாருங்க, டெம்பரேச்சரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கன்சிடரேஷன் தான், ஒன்று எக்ஸோதெர்மிக், இன்னொன்று எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து வெளியிடுறது, எண்டோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. ஹீட்டை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சில ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ல எண்டோதெர்மிக். ஒரு ரியாக்ஷன் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நடந்து ஹீட்டை வெளியிடுது அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக். ஸோ எக்ஸோதெர்மிக் அதாவது ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு, எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுறது இல்லையா? ஸோ ஹீட் லிபரேட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன். சரிங்களா? அது லிபரேட் பண்ணுறது குறைஞ்சது அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதே மாதிரி தான் எண்டோதெர்மிக், ஹீட் அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், கம்மியாக எடுத்துக்கிச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ப்ரெஷர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்வர்ட் பேக்வர்ட்லாம் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த சைடு வந்து மோல்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு வந்துட்டு அமோனியா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் மோல் சைடு தான் வந்து ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகணும். இந்த சைடு டோட்டல் மோல் பாருங்க 4 இல்லை, இந்த சைடு 2. ஸோ லெஸ் மோல் சைடு தான் இந்த டைரக்ஷன் தான். ஸோ அப்போ ஈக்குவலிபிரியம் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும் எப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வெறும்னே கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தெரியும், த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் ஃபேவர்ட் பை. ஸோ ஆப்ஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ப்ராடக்ட் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராடக்ட் என்ன ஆகும், அந்த சைடு தான் வந்து ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO, கரெக்டா? ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ப்ராடக்ட் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிக்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4, வேற என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 வராது, ஏன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணால் தான் CH4 ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ டிக்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4. ஸோ இதுவும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1 and 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான இல்லை மற்ற எக்ஸாம்ஸில் கேட்ட நீட் கொஷின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட என்ன டாபிக் வேணுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு நியூ கொஷின், நீங்கள் நீட்டில் பார்க்காத கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.